ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மொய்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோடைய லைவ் ஃபுட்டு. ஸோ இது அப்படியே உயிரோடு இருக்கும். அதை நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண ஹைலி ப்ரோட்டீன் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தேவையான சாதனம் ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ லோக்கல் ஷாப்லலாம் போய் கேட்டிங்கன்னா ட்ரை ஈஸ்ட் தருவாங்க. நெக்ஸ்ட் வீட்டில் எல்லாருமே சால்னா டப்பா இருக்கும், வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயுமே. ஸோ அந்த சால்னா டப்பா பெரிய டப்பாவில் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் அளவெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க, அதை மூடதுக்கு. மஸ்கிட்டோலாம் முட்டை போட்டுச்சுன்னா கல்ச்சர் கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது மூடதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நெட்டு டீ அரிப்பு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் மொய்னா எடுத்து ஃபீட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு டீஸ்பூன் சொல்லுவாங்க, டீஸ்பூனு. ஸோ இது அவ்வளோதான் தேவைப்படும் உங்களுக்கு மொய்னா கல்ச்சர் பண்ண. அப்புறம் மொய்னா கல்ச்சர் பண்ண ஒரு மெயினான சாதனம் மொய்னாவுடைய ஸ்டார்டர் கல்ச்சர். இது இருந்தால் மட்டும்தான் கல்ச்சர் பண்ண முடியும். ஸோ நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் எல்லாமே பண்ணலான்ட்டு. வாய்ப்பே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் தான் 100% வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டர் கல்ச்சர் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஒரு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா 50 rupees ட்ரஸ்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணி பக்காவாக அனுப்புவோம். 50 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜு. ஸோ பார்த்தா மொய்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டப்பு மெயினாக தேவைப்படுது. இன்னொரு டப்பு. ஸோ இது எவ்வளோ நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கை அளவுக்கு நீளம் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அகலமாக இருக்கோ அதளவுக்கு உங்களுக்கு மொய்னா ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் ஓல்டு வாட்டர். ஸோ ஓல்டு வாட்டர் அப்படின்னா ஒரு 2 to 3 days முன்னாடியே தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க மொய்னாக்கு. ஸோ அந்த வாட்டர் எடுத்து இந்த டப்பில் ஃபில் பண்ணிடுங்க. டப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம். ஒரு 4 inches கேப் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிடுங்க, சரிங்களா? 4 inches கீழே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சால்னா டப்பா எடுத்துக்கோங்க. இந்த சால்னா டப்பா பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்னா டப்பாவுக்கு 1/4 பங்கு. ஸோ ஒரு 1.5 inch அந்த ரேஞ்சில் தண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தான் இருக்கும்னு. இப்போ இந்த டப்பாவில் தண்ணி அப்படியே வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரையான ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா பேக்கெட்டில் வச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் நாசம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் எறும்பு அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் சீக்கிரமே தீர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ எவ்வளோ ஈஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீஸ்பூனுக்கு 3/4 teaspoon அளவு ஈஸ்ட். அப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் மேலே மட்டும் தான் தெரியணும். ஸோ ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி மேலே மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை எடுத்து நல்லா கலக்கிடுவாங்க. ஸோ நல்லா கலக்கிடணும். அந்த ஈஸ்டோடைய இது கூட பார்ட்டிகிள் கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கலக்கணும். இது ஒரு மாதிரி மில்கி ஒயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மில்கி கலர் ஒயிட்டில் இருக்கும். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு ஈஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா டிசால்வ் பண்ணிடுங்க வாட்டரோடி. ஸோ இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசால்வ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வாட்டரும் அது ஈஸ்ட்டும் அப்படி ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடணும். அந்தளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு அந்த அரிப்பை வச்சு அரித்து இந்த தண்ணி உள்ளே ஊற்றிடுங்க, ஈஸ்ட் வாட்டரை. ஸோ தண்ணிக்குள்ளே ஊற்றின பிறகு தண்ணி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்கும், ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும். நம்ம கை போட்டாலும் தெரியாது. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு நோட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் ஆட் பண்ண போகிறோம் எப்போவுமே இந்த மாதிரி கை வச்சு கலக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் கலக்கணும். அதுக்கப்புறம் கலக்க வேண்டாம். கலக்கினா மொய்னா அடிவாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கை உள்ளே வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு போகும், அந்த மாதிரி இருக்கும் இந்த வாட்டரு. ஸோ இது ஒரு 5 minutes மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் அப்படி மேலே விட்டிங்கன்னா அது டெம்பரேச்சர் ரெக்கமெண்ட் ஆகும். இதுவுமே ஒரு ஃபிஷ் ரிலேட்டடான ஒரு உயிர் தான். அதனால் டெம்பரேச்சரால் செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் 5 minutes ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு 3 to 4 days அப்படியே விட்ருங்க. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் இதில் 3 to 4 days கழிச்சு தான் கல்ச்சர் நல்லா பிக்கப் ஆகும். இது அப்படியே விடுறதுக்கு முன்னாடி மேலே மஸ்கிட்டோவில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து மேலே போட்டுக்கோங்க. துணி அல்லது இந்த மஸ்கிட்டோ நெட்டு ஒன்று இல்லை, அந்த நெட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வச்சுட்டு சுற்றி ஒரு கிளிப் இருக்குல்ல வீட்டில், துணி காயப்பட்ட கிளிப்பு, அந்த துணி காயப்பட்ட கிளிப்பை பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி வச்சா மஸ்கிட்டோவாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை, அந்த மாதிரி நிற்கணும். ஸோ மஸ்கிட்டோவாக எவ்வளோக்கு எவ்வளோ போகாமல் இருக்குதோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம. ஸோ 3ஆவது நாளில் எவ்வளோ கல்ச்சர் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோ கல்ச்சர் இருக்குது. ஸோ இது எதுக்கு நான் கல்ச்சர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணதுக்கு. கொஞ்சம் இம்போர்ட்டட் வெரைட்டி கப்பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த கப்பீஸுக்கு ஃபீட் பண்ணதுக்கு. ஸோ எவ்வளோ மொய்னா இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம்.
ஸோ இந்த மொய்னா கல்ச்சர் எதுவும் வேணுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து இது பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.